ஹலோ மக்களே! டே 2 எக்ஸ்போ விலாக் பார்ப்போமா? நான் நேத்தே அந்த அக்கா கூட வந்ததுனால நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சுத்தி பார்த்தாச்சு. அதனால எந்தெந்த ப்ராடக்ட் எங்கெங்க இருக்குன்னு கரெக்ட்டா எனக்கு தெரியும். இன்னைக்கு வந்து ப்ளூ கலர் பிஎஃப் சேல் வந்து குத்துனாங்க கையில. அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து நேத்தே பார்த்ததுனால, எனக்கு வந்து மோஸ்ட்லி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. எது எது வாங்கணும், எது எது வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இவரு வந்ததுனால எடுத்து போடு, 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 போடுன்னு சொல்லி போட்டாச்சு. ஏன்னா நேத்து என் கையில $100 இருந்ததுனால நான் யோசிச்சு யோசிச்சு வாங்குனேன். என்கிட்ட எப்ப காசு இருந்தாலும் நான் யோசிச்சு செலவு பண்ணுவேன். பட் இவர் கூட போனேன் அப்படின்னன்னா, இவர் கான்ஃபிடென்ட்டா எடுத்து போடுவார். "இந்தா எடுத்துக்கோ, நான் வாங்கி தரேன், எடுத்துக்கோ, போடு" அப்படி சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில ரொம்ப வெயிட்டா இருந்ததுனால, அவரே வந்து தூக்கிட்டு வந்தாரு. நான் சின்ன பேக் மட்டும் தூக்கிட்டு வந்தேன். நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல. நேத்து $60 வந்து நான் எய்ம் பண்ணி போனேன். பட் அதுவே $105 வந்துச்சு. அதாவது அரவுண்ட் நம்ம ஊர் காசுக்கு 7000. இது வந்து $700 வந்து பில் ஆச்சு. நான் இது எக்ஸ்பெக்ட்டே பண்ணவே இல்ல. அதுக்கப்புறம் இவரும் சொல்ட்டாரு, "விடு, நம்ம வந்து 1 இயர்க்கு தானே நம்ம ஸ்டாக் பண்ணியிருக்கோம்" அப்படின்ட்டு. $700 நம்ம ஊர் காசுக்கு அரவுண்ட் 50,000. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். இவரு ட்ரெஸ் எடுத்தாருன்னா 30,000, 40,000க்குலாம் போயிட்டு ட்ரெஸ் எடுப்பாரு. நான் வந்து பார்த்துட்டு யோசிப்பேன். ஏன்னா இவரு பெனிஃபிட்ஸ்ல தான் எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்ச் வந்து வந்துரும் அப்படின்ட்டு. பட் காஸ்மெட்டிக்ஸ்ல வந்து இந்த அளவுக்கு இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்ளோ இன்வெஸ்ட் பண்றது. ஏன்னா இப்போ வந்து ரெகுலரா நாங்க 2 பேரும் சிடிஎம் ப்ராசஸ் எல்லாமே பண்றோம். கிளென்சிங், டோனர், மாய்ஸ்சரைசர். அதனால டோனரே வந்து 3 பாட்டில் வாங்குனோம் லான்கோம்ல. லான்கோம்லாம் வந்து அப் டூ 80% வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு லான்கோம் சீரம் வாங்கணும்னு நான் ரொம்ப நாள் பக்கெட் லிஸ்ட்ல வச்சிருந்தேன். ஏன்னா அது வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 50 எம்எல்ஏ வந்து ₹6,800 இருக்கும். பட் இங்க வந்து 2டே 6,800 சொல்லி வந்துச்சு ஆஃபர்ல. அதனால இத வாங்கிட்டேன். அது வந்து எவ்வளோ விலைக்கு நம்ம வந்து எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் ஸ்கின்ல போடுறோமோ, அவ்வளோ விலைக்கு வந்து நம்மளுக்கு வந்து க்ளோ அண்ட் அந்த பெனிஃபிட்ஸு, விட்டமின்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட்டா குடுப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்லுவாங்க, ரொம்ப காசு கம்மியா குடுக்குறாங்க, ஃப்ரீயா குடுக்குறாங்க. நெறைய ப்ராடக்ட் போட்டு நெறைய பேருக்கு அலர்ஜி வந்துரும். பட் இந்த மாரி வந்து நம்ப ஹை எண்ட் ப்ராடக்ட்ல சேல் அப்போ வாங்குனோம்னா, இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் மார்விஸ் டூத் பேஸ்ட் வாங்குனோம். அதுவுமே என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இருந்துச்சு. அதுவுமே வந்து ஒரு 2 மார்விஸ் வாங்கிட்டு, நான் வந்து ஃப்ரீ மைலோ இன்னைக்கும் வாங்கினேன். பட் அவர் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்குற அளவுக்கு அவருக்கு பொறுமை இல்ல. கரெக்ட்டா கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ்ல முடிச்சோம். நேத்து நாங்க 3 ஹவர்ஸா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பட் இன்னைக்கு வந்து 30 மினிட்ஸ்லயே முடிச்சுட்டு $700 வந்து பில் ஆச்சா, ஐயோ! என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்தேன். பரவால்ல விடு, பரவால்ல விடு அப்படியே சொல்லிட்டே வந்தாரு. பட் இருந்தாலும் சரி, ஓகே, ஒரு 1 இயர் அளவுக்கு நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றது வந்து நான் மனச தேத்திக்கிட்டு நான் அங்கருந்து கிளம்பிட்டேன். கிட்டத்தட்ட வந்து இது ஆகஸ்ட் மந்த் எடுத்த விலாக். இப்ப டிசம்பர்னால திருப்பியும் வந்து பியூட்டி ஃபெஸ்ட்டா போயிட்டாங்க. பட் எனக்கு வந்து தெரியாது. நான் போன வாட்டி ஃபர்ஸ்ட் டைம்னால அப்பயே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுதான் வந்து இவர் கூட போய் வாங்குன ப்ராடக்ட்டு. ப்ரீவியஸா வாங்குனதும் வந்து லாஸ்ட்டா என்னென்ன வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளிப்ல ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் தான். ஏன்னா ஒர்த் இந்த ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.